ஹாய்! இது பார்வையற்ற பாவை. இன்னைக்கு 2026ல நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு நான் ஒரு 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 வழிகாட்டியா இருந்திருக்கேன்னு நினைக்கும்போது, இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதுலேயும் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சோகமான விஷயந்தான். என்னென்னா, எனக்கு முகம் தெரியாத ஒரு தோழியோட கணவர் வந்து இறந்துட்டாங்க. அவங்கள வந்து ஒரு 10 டேஸாக வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி இஷ்யூஸில் வந்து அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ வந்து 10 டேஸாக வச்சுருந்து அது வந்து யூஸ் இல்லாமல் நேற்று நைட்டு இறந்துட்டாங்க. அந்த நியூஸ் வந்து எனக்கு கேள்விப்பட்ட உடனே எனக்கு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இருந்தாலும் ஓகே, இனி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசனை வந்தது என்னென்னா, அவர் வந்து ட்ரக் அடிக்ட்டு. ஆக்சுவலாக இந்த பெண்ணுக்குமே வந்து அவர் யூஸ் இல்லாமல் நடுவில் வழியில் விட்டுட்டு போயிட்டார், நதியாக விட்டுட்டு போயிட்டார், இதை பற்றி யோசிக்காமல். ஆனால் வந்து இவங்க தான் தனியாக இருக்காங்க அப்படின்னா, ஏதாவது யாருக்காவது ஒரு ஆளுக்கு அவரை வச்சு ஏதாவது யூஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்கக்கிட்ட நானும் ஒரு ஐடியா சொன்னேன். அவரோட பார்ட்ஸ் ஏதாவது டொனேட் பண்ண முடியுமான்னு டாக்டர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, கேட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி டாக்டர்கிட்ட கேட்டிருப்பாங்க போல். கேட்டதில் வந்து அவர் கை வந்து டொனேட் பண்ணலாம், மற்றபடி பார்ட்ஸ் எதுவுமே டொனேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சூசைட் பண்ணியிருக்காரா, ஸோ பார்ட்ஸ் எதுவுமே டொனேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஐ வந்து பண்ணலாம், நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க போல். ஓகேன்னு இவங்களும் இம்மிடியேட்டாக வந்து சைன் போட்டு கொடுத்துட்டு அவங்க ஐ டொனேட் பண்ணிட்டாங்கங்க. ஆனால் இதில் என்னென்னா, அந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளோ பெரிய மனசு இல்லை. தன் கணவரை பறி கொடுத்ததுக்கப்புறமும் அது இவ்வளோ வருஷமாக அவங்கள்ட்ட வந்து இவ்வளோ போராட்டங்கள்லேருந்து அந்த பொண்ணு ஜெயிச்சு வந்திருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லாமல் தன் கணவரை இழந்துட்டாங்கல்ல. இழந்துட்டு முகம் தெரியாத என்னோட அந்த ஒரு பேச்சுக்காக நான் படுற கஷ்டத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, நான் சொன்ன அந்த வார்த்தையை யோசித்து அவங்கள பெரிய மனசு பண்ணி அவங்க கணவரோட கண்ணை வந்து தானம் பண்ணியிருக்காங்கள. இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே. நிஜமாகவே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நான் எப்படி நன்றி கடன் சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்க. ஏன்னா கண் இல்லாதவங்களுக்கு தானே தெரியும் அதோட கஷ்டம்லாம். நான் திடீர்னு பார்வை இழந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன். இப்போ திடீர்னு யாருக்காவது பார்வை வரும்போது அவங்க உலகமே எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும்ல. ஸோ இன்னைக்கு நியூ இயர் எனக்கு வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்த்தாவது சொல்லுங்கள். சச்சா. తల్లి భుజము మీదే ఆడు నా అమ్మ నీవేలే, నీ బొమ్మ నేనేలే, రివ్వంటూ పైకే రాయగిరిపోదా